இரண்டாவதாக மதீனா முனவருடைய குத்பா ஷேக் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதுல்லாஹ் என்றார்கள். இந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது எப்படி நெருங்குவது, அல்லாஹ் நெருக்கத்தை அடைவது எப்படி, அதற்கு உஷாத் துணையான அமல்கள் என்ன, முறைகள் என்ன? ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களை ஒரு அனுகூலம் வழங்கப்பட்ட பாக்கியம் பெற்ற ஒளிமயமான பாதையில் பயணிக்கின்ற ஒரு அடியான் இருக்கிறானே, அவன் யார் என்றால் இறைவனின் பக்கம் எப்பொழுதுமே நேரான நிலையான போக்கிலே செயல்படுவான். வளையாமல் கோணலான வழியில் செல்ல மாட்டான். எப்பொழுதும் இறைவனோடு நெருக்கமானவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய நேர்வழியை விடும் திசை திரும்ப மாட்டான், வழிகட்டு போக மாட்டான். எப்பொழுதும் இறைவன் பக்கம் தன் நல்ல அமல்களும் நெருங்கி அல்லாஹ்வுடைய ஒளியை பெற்றவனாக வாழ்வான். அதே நேரம் அல்லாஹ்வை முழுமையாக நேசிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை மிகவும் சம்பூர்ணமாக பேணி நடப்பான். எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு முன்னால் பணிவுடன் இழிவை தன்னை தாழ்த்தி நடப்பான். அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக தேவை உள்ளவனாக நடந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய கூலியிலே ஆதரவு உள்ளவனாக இருப்பான். தண்டனையை பயந்தவனாக இருப்பான். எப்பொழுதுமே அல்லாஹ் யாரை பின்பற்றுமாறு, நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களுடைய நல்வழிகள், நல்லடியார்களை பின்பற்றுகின்ற கட்டளைப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான். சூரை 57 சொன்னார்கள், அவர்கள் தான் எப்பொழுதுமே தன்னுடைய இறைவனின் பக்கம் அல்லாஹ்வுடைய அருள் நெருக்கத்தை தேடி அல்லாஹ்விடம் ஆதரவு வைத்து உசாத் துணை, அல்லாஹ்விடத்தில் துணை தேடி அவர்கள் எப்பொழுதும் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் யார் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமானவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிய, எனவே அல்லாஹ்வுடைய ஆதரவை, அவர்கள் ரஹ்மத்தை ஆதரவு வைத்தவர்களாக, தண்டனையை பயந்தவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக அவங்களுடைய ரப்புடைய வேதனை மிக பயங்கரமானது என்ற ஆயத்தை எப்பொழுதுமே இந்த அச்சமுள்ளவர்களாக, துஆ கேட்கக்கூடியவர்களாகவும், ரஹ்மத்துடைய ஆதரவும் தண்டனையுடைய பயமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள்தான் நல்லடியார்கள், உண்மையான மூமின்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் என்று அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கின்ற ஆயத்தை ஓதிவிட்டு, முஸ்லீம்களை பொதுவாக ஒரு அடியானை ரப்பின் பக்கம் நெருக்கக்கூடிய மிக சிறந்த அமல் தான் அல்லாஹ் கடமையாகிய ஃபர்லான கடமைகள். அதை நபியோடைய ஹதீஸ் அறிவிக்கிறது. என்னுடைய அடியான், ஹதீஸுல் குதுஸியை நபியோர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய அடியான் எனக்கு மிக உவப்பான, நான் அவனுக்கு கடமையாக்கிய ஃபர்லான கடமைகளை விட எனக்கு உவப்பான ஒன்றை கொண்டு என் பக்கம் நெருங்க முடியாது. அப்படி என்னென்ன, எனக்கு மிகவும் உவப்பானது நான் கடமையாக்கிய கடமைகள், அதனூடாக என்னை நெருங்கலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமைகள், உவப்பான விடயங்கள், அல்லாஹ்வுடைய ஏகத்துவம், இபாதத்திலே தீனை தூய்மையாக பின்பற்றுவது, அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் இதனுடைய விஜயனை செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுவது, அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பானதுதான் ஷிர்க், இணை வைப்பது. அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். எனவே அறிந்து கொள்ளுங்கள், உண்மையிலே மிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமை தான் தொழுகை, உன்னதமான கடமை. நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அந்த ஷைத்தான்களுக்கு, வழிகேடுகளுக்கு, பாவிகளுக்கு வழிபடாமல் இறைவனின் பக்கம் நீங்கள் நெருங்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுஜூது செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தொழுது சுஜூது செய்து நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சூரா இக்ரா அலக்குடைய கடைசி ஆயத் 19வது வசனம். அடியான் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற கட்டம் அவன் சுஜூதில் இருக்கின்ற கட்டம். எனவே அதிலே அதிகமாக சுஜூதிலே துஆ கேட்டுக்கொள்ளுங்கள். அதே போன்று பொதுவாக சுஜூத் அடியான் தொழுகையிலே தன்னுடைய தலையை, நெற்றியை கீழே வைத்து ஒரு மிக வணக்க வழிபாட்டில் இறுதி எல்லை அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறான். இழிவை தன்னை தாழ்த்தி கொள்கிறான். அது மிகவும் அல்லாஹ்வுடைய இறுதி உச்சகட்ட கண்ணியத்தை பேணுகிறான். தன்னை உச்சகட்டத்தில் தாழ்த்தி கொள்கிறான். மிக தாழ்த்தி அல்லாஹ் மிகவும் உயர்த்துகிறான். அதுக்கு எந்த அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு ஒரு வரையறை கிடையாது, அதுக்கு ஒரு எல்லை கிடையாது. அது கண்ணியம் தான். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எந்த அளவு என்று. எனவே எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய கண்ணியங்களை பேணி நடக்க எப்பொழுது அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நாங்கள் நெருங்கிக் கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய சகவாசம், நெருக்கம், ரஹ்மத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம். அழகான ஒரு கவிதை சொல்கிறார்கள். பொதுவாக பிடரிகள் பணிவை மேற்கொண்டு கீழே தாழ்ந்து சுஜூது செய்கின்ற பொழுதோ, எங்களிடமிருந்து சுஜூது நடக்கின்ற பொழுதோ, எப்பொழுதுமே அது பணியை தாழ்ந்து போக போக அல்லாஹ்விடம் உன்னிடம் கண்ணியம் பெறும். அதாவது சுஜூது நாங்கள் செய்ய செய்ய அல்லாஹ் எங்களை உயர்த்துவான், கண்ணியப்படுத்துவான், கண்ணியம் கூடிக்கொண்டே போகும். எனவே ஒரு அடியான் ரப்புக்கு முன்னால் தன்னை உண்மையான முறையில் தாழ்த்தி கொள்வதற்கு 2 பிரதானமான அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிவது முழுமையாக, தரைகளை முழுமையாக தவிர்ந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பொறுமையோடும் வழிபட்டும் அதை ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, ஒரு அடியான் தன்னுடைய மனது ஆத்மாவிலிருந்து பெருமை, அகங்காரம், தற்பெருமையை முழுமையாக கலட்டி அறிவது. எப்பொழுதுமே பணிவின் ஆடை அணிவது. ஷேக் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் இழிவாக பணித்து தன்னை தாழ்த்தி கொள்ள
அல்லாஹ்வின் பக்கம் மிக கடுமையாக தேவையுடையவனாக தன்னை உணர்ந்து முன்னோக்கும் பொழுது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தையும் கண்ணியத்தையும் அவன் அடைந்து கொண்டே இருப்பான் அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒரு அடியான் எப்பொழுது இறைவனை நேசிக்கக்கூடிய அடியான் அல்லாஹ்வின் பக்கம் ஃபர்துக்கு பின்னால் சுன்னத்துகளை கொண்டு நெருங்குவான், வாஜிபாத்துகளுக்கு பின்னால் விரும்பத்தக்க நல்ல அமல்களை கொண்டு நெருங்குவான், சிறப்பான நல்ல அமல்களை கொண்டு நெருங்குவான். யாரை அல்லாஹ் நேசிப்பானோ அவர்தான் உண்மையிலே அல்லாஹ்வுடைய நேசராக உதவி பெறக்கூடியவராக மாறுவார். அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக மாறுவான். எனவே அவருடைய செவிப்புலன் பார்வை ஹராத்தை விட்டு பாதுகாப்பான், அவருடைய கையை அல்லாஹ் பகைமைகளை விட்டு பாதுகாப்பான், பிறரை எதிர்ப்பது பிறர் எதிர்க்கப்படுவதை விட்டு பாதுகாப்பான், காலை பாவத்தை அல்லாஹ் கோபப்படுத்த விட்டு நடப்பதை விட்டு பாதுகாப்பான். எனவே பூமியில் நடந்தாலும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நடப்பார். எதையுமே செய்யும் பொழுது பரிசுத்தத்துக்காக உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக செய்வார். இந்த பாக்கியம் கிடைத்தால் அவர் பரிசுத்தவானாக மாறுவார். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமுள்ளவராக மாறி துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு புனிதராக மாறுவார். அதே போன்று ஹதீஸ் குதுசியில் வந்திருக்கக்கூடிய விடயம் தான், என்னுடைய அடியான் பக்கம் நஃபில் சுன்னத்தான் விடயங்களை கொண்டு நெருங்கி கொண்டே இருப்பான், நான் அவனை நேசிக்கும் வரை நெருங்கி என்னுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வான். நான் அவனை நேசித்து விட்டு அவன் கேட்கும் செவியாக, பார்க்கும் பார்வையாக, அவன் பிடிக்கும் கரமாக. அப்படின்னால் அவனுடைய கேட்கின்ற விடயங்கள் எனக்கு விருப்பமானது, அவன் பார்க்கின்ற விடயங்களும் எனக்கு ஒப்பானதாக இருக்கும், அவன் பிடிக்கின்ற விடயங்கள் கையால் தொடுகின்ற கொடுக்கல் வாங்கல் செய்ய அனைத்துமே என்னுடைய விருப்பத்துக்குரியதாக மாறும். நடக்கின்ற காலாக நாம் ஆய்வுடைய அவன் நடைகள் எல்லாம் எனக்கு பொருத்தமான நடையாகத்தான் இருக்கும். என்னிடம் அவன் கேட்டால் நிச்சயம் அவனுக்கு கொடுப்பேன், என்னிடம் அவன் பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு வழங்குவேன். எனவே ஒரு அடியான் நெருங்க 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 அல்லாஹ் நெருக்கிக் கொள்கிறான், நல்ல நன்மாராயங்களை கொண்டு அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுக்கிறான். எப்பொழுதுமே ஆத்மாக்கள் சந்தோஷத்தால் மகிழ்ந்து சுற்றித் திரிகின்ற ஒரு மனிதராக மாறுவார். எனவே அப்படியான பாக்கியங்களை நன்மாராயங்களை பெற்றுக்கொள்வார். எப்பொழுதுமே சக்கராத்துடைய நிலைமைகளை அவருக்கு நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற நட்பாக்கியங்கள், ஞாமத்துகள், சௌபாக்கியங்கள், கண்ணியமான ஆகாரங்களை அவருக்கு நினைவூட்டப்படும், நன்மாராயம் சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்கான் முகர்ரபீன், அதாவது நெருக்கமான அல்லாஹ்வுடைய அடியார்களில் யார் இருப்பாரோ அவருக்கு அருள், பாக்கியம், கிருபை, சொர்க்கத்திலிருந்து மலர் செண்டுகள் வரும், சொர்க்கத்துடைய இன்பங்கள் அவருக்கு கிடைக்கும். சூரா வாக்கியம் 88 அதே போன்று முஸ்லீம்களே பொதுவாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நெருங்கினார்கள், அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய அமல்களை கொண்டு உதவி தேடினார்கள். அவர்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றினார்கள். அல்லாஹ் நெருக்கி கொண்டான், மிகவும் நெருக்கி கொண்டு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுத்தான். அதிலே பாருங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த எடுத்துக்காட்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை உற்ற நண்பராக தன்னுடைய அன்பராக மாற்றினான். சூரத்து நிசா 125வது வசனம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்னுடைய உம்மத்திலே ஒரு ஹலீலை உற்ற அன்பரை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அபூபக்கரை நான் ஹலீலாக்கிக் கொள்வேன், என்றாலும் உங்களுடைய தோழராகிய நான் அல்லாஹ்வுடைய ஹலீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீல், எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹலீல். எனவே இருவருடைய ஆத்மாக்களை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ் வைக்க முடிவு செய்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது பாருங்கள், நாங்கள் அவரை அழைத்தோம் தூர் சீனா. அந்த தூர் சீனா என்று சொல்லக்கூடிய வரக்கத்தான் அந்த புனித பூமியிலே அவரை நாங்கள் மிகவும் நெருக்கமாக வைத்து ரகசியம் பேச வைத்தோம். மரியம் 82 வசனம். அதுபோல் ஈசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஏன் ரசூல்மார்கள் அபூபக்கர் இல்லானு, உமர் இல்லானு, உஸ்மான் அலி இல்லானும் ஏனைய சஹாபாக்கள் எல்லோரும் அவர்கள் ஈமானின் பக்கம் எந்த அளவுக்கு முனைப்புடன் முன்னோக்கினார்களோ, செயல்பட்டார்களோ, முந்திக் கொண்டு சென்றார்களோ, ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினார்கள் நபியோடு சேர்ந்து. அதுபோல் ஏனைய நபிமார்களுடைய சஹாக்கள், இந்த உம்மத்துடைய சிறந்த தாபியங்கள், தாபியங்கள், நேர் வழிகாட்டிய இமாம்கள், உலமாக்கள் எல்லோருமே உண்மையிலே இப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த நன்மக்களாக இருக்கிறார்கள். ஈமானிய சமூகமே பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு செய்த பாக்கியங்கள், அல்லாஹ் கொடுத்த அனுகூலங்கள், இலகுபடுத்தல்கள் என்பது அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது தான். எப்பொழுதுமே அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே நேரடி தொடர்பை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வோடு பேசுவதற்கு நடுவில் யாரையும் வைக்கவில்லை. எப்பொழுதுமே தன்னுடைய தேவை நேரடியாக முன்வைக்கலாம், அல்லாஹ் நமக்கு உதவி தேடலாம், வசீலா தேடலாம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய எப்பொழுதுமே நெருக்கத்தை ஏற்படுத்துமாறு, நெருங்கிக் கொள்ளுமாறு அவர்களிடத்தில் கேட்கலாம். எப்பொழுதும் சிறப்பு பாக்கியங்கள் அவர்களுடைய வாசல் திறந்து வைத்திருக்கிறான். நல்லமர்கள் மூலம் அடியார்கள் நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருங்கமாக உரையாட வேண்டும், வேறு யாரையும் அழைக்கக்கூடாது, வேறு யாரிடம் துவா கேட்கக்கூடாது, வேறு யாரிடமும் நெருக்கத்தை அடைய முயற்சிக்கக்கூடாது. எப்பொழுதுமே அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ் அவர்களுக்கு அதை கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கம் பெற்று அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கப்படுத்தப்படக்கூடிய அடியார்களாக மாறுமாறு நமக்கு வழிவகைகளை இலேசாக்கி தந்திருக்கிறான். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில கூட்டத்தார்கள் முஷ்ரிக்கீங்களுக்கு சில விடயங்களை மறுத்து எச்சரித்து எதிர்த்திருக்கிறான், அதை தடுத்திருக்கிறான். அதாவது இணை வைப்பது, அல்லாஹ்வோடு இன்னொரு கூட்டாக்குவது, அது எந்த பயனையும் அளிக்காது. எவ்வளவுதான் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் நெருக்கத்தை அடைய முயற்சித்தாலும் இவர்கள் சிலைகள் மூலம், குஃப்ர் ஷிர்க்குகள் மூலம், இணை வைப்பு மூலம் அடைய முடியாது என்று சொல்லிவிட்டு அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு தூய்மையான களப்பற்ற மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே
யார் அல்லாஹ்வை தவிர வேறு நேசர்களை பாதுகாவலர்களை எடுத்துக்கொள்கிறார்களோ அப்பொழுது நாங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் இவர்களை வணங்குவது அல்லாஹ்வின் பக்கம் இவர்கள் எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்கள் எந்த விடயத்தில் கருத்து வேறுபாடு அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அவற்றுக்கு மத்தியில் தெளிவான தீர்ப்பை வழங்குவான். நிச்சயமாக அல்லாஹ் பொய்யர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான். ஜுமர் 3வது வசனத்தை ஓதி முதலாவது ஹுத்பாவின் இறுதிப் பகுதியிலே எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இணை வைப்பின் மூலம் ஏற்படுத்த முயற்சிக்கும் பொழுது அந்த பயனை அவர்களுக்கு அளிக்கவில்லை, அது அளிக்காது. அல்லாஹ் அதை பொய்ப்பித்தான். அவர்களை காஃபிர்கள் நிராகரிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நான் நெருக்கமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். என்னுடைய அடியார் என்னை அழைக்கும் பொழுது அவருக்கு நான் அவருடைய துவாவுக்கு அழைப்புக்கு பதில் அளிப்பேன். பக்ரா 186 வசனத்தை ஓதி எப்பொழுதுமே அல்லாஹ் மறைவான ரகசியமான பிரகசியத்தை அறிந்தவன், பூமியில் எதுவும் அவனுக்கு மறைவு கிடையாது, கேட்கிறான். எல்லோரும் சேர்ந்து கூச்சடுகின்ற சத்தத்துக்குள்ளும் பல்வேறுபட்ட மொழிகள் உள்ளவர்கள் ஒரே சபையிலே கூச்சலிட்டு கதறி கத்தினாலும் ஒவ்வொருடைய தேவை தனித்தனி அறியக்கூடியவன், ஒவ்வொருடைய பாசையும் தனித்தனி அறியக்கூடியவன். அந்த அளவுக்கு செவிப்புலன் உள்ளவன் அல்லாஹ், தெளிவுள்ளவன் அல்லாஹ், பிரித்தறியக்கூடியவன் அல்லாஹ். கெஞ்சி கதறி துவா கேட்டு பிடிவாதமாக ஒருவர் கேட்டாலும் அதன் மூலம் இப்படி அடம் பிடிக்கிறானே, கேட்டுக்கொண்டே இருக்கிறானே என்றெல்லாம் நாம் சோர்வடைவது போனும் மனச்சடைவடைய மாட்டான். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான் நாடியவர்களுக்கு என்று சொல்லி பரக்கத்துக்கு துவா செய்து முதல் கொத்துபை முடித்துவிட்டு இரண்டாவது கொத்துபை ஹம்து ஸலவாத் கூட வசதி பின்னால் அடியார்களை பொதுவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் தன்னுடைய தூதுத்துவத்தை ஏற்றி வைத்தார்கள். அல்லாஹ் மகிழ்த்தார்கள், தன்னுடைய அத்தாட்சியை நிலைநாட்டினார்கள். எதையும் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த அமலையும் விட்டு வைக்கவில்லை. சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த அமலையும் விடவில்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கட்டு தந்து விட்டேன், போதித்து விட்டேன், கட்டளை இட்டு விட்டேன். எனவே அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ் ஷரியத்திலே குர்ஆனிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவுபடுத்தப்பட்ட விடயங்களிலே இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அன்று அதை நெருக்கத்தை அடைய முடியாது. ஏனே அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் அது புறக்கணிக்கப்படக்கூடியது, எப்பொழுதுமே தூரத்தை உண்டு பண்ணக்கூடியது, அல்லாஹ்வின் பக்கம் தொலைவை உண்டு பண்ணும், நெருக்கத்தை விட்டு தூரமாக்கும் என்று சொல்லிவிட்டு யார் எங்களுடைய கட்டளைக்கு புறம்பாக ஒரு அமலை முறைகேடாக செய்வார் மார்க்கத்திலே அது புறக்கணிக்கப்படும், அது நிராகரிக்கப்படும் என்ற ஹதீஸை சொல்லிவிட்டு இறுதியாக இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு கருத்தை சொல்லி ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் துஆவோடு. பொதுவாக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உஷாத் துணை காரணிகளில் உள்ளதுதான் எப்பொழுதுமே நபியோடைய சுன்னத்தை கடைபிடிப்பது, சுன்னத்தோடு வாழ்வது, வெளிரங்க உள்ரங்கத்தில் சுன்னத்தை பின்பற்றுவது, எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ள உணர்வோடு வாழ்வது, அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் சொல்லால் செயலால் நாடுவது. எனவே அல்லாஹ்வின் பக்கம் இந்த மூன்றை தவிர வேறொன்றை கொண்டும் யாரும் நெருங்க முடியாது. சுன்னத்தை பின்பற்றுவது, சுன்னத்தின்படி உள்ரங்க வெளிரங்க அமைத்துக் கொள்வது, அல்லாஹ்வின் பக்கம் எப்பொழுதுமே தேவையுடையவராக இருப்பது, அல்லாஹ்வின் பக்கம் சொல் செயலே அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுவது, இந்த மூன்றும். எனவே இந்த மூன்றை விட்டும் யார் துண்டிப்பாரோ அவர் அல்லாஹ்வுடைய இந்த மூன்றில் ஒன்றை விட்டும் யார் துண்டித்தாலும், மூன்றில் ஒன்று இல்லாவிட்டாலும் ஏனைய முழு விடயங்களையும் துண்டித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு தடையாக அமையும் என்று அந்த கருத்தோடு துஆவோடு தன்னுடைய ஹுத்பா முற்றுப்புள்ளி நம்மளுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.